அருள் பொருந்திய இந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம அல்லாவை நிறைய நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய இறை நினைவால் மட்டும்தான் நம்பிக்கை கொண்டவர்களுடைய உள்ளங்கள் அமைதியுறுகின்றன என்று சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாவை நாம் நினைவு கூறும்போது நம்மளுடைய உள்ளம் என்பது நமக்கு அமைதியாகும். அதை நம்ம அதிகமாக இந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம அதிகம் அல்லாவை நினைவு கூறக்கூடிய வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா இப்ப நாம நிறைய வேலை பலுவுல இருக்கோம், நிறைய பேர் வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம், வீட்டுல நிறைய வேலைகள் இருக்கும். இந்த வேலை நேரங்கள்ல நாம எப்படி இந்த சமயத்துல நாம எப்படி நிறைய அமல் செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சமயத்திலும் நம்மளால அமல் செய்ய முடியும். எப்படின்னு சொன்னா, நம்ம வேலைகள் செய்யும் போது நம்மளுடைய உள்ளம் என்பது அல்லாஹ்வுடைய புறத்தில் அவனோடு இணைத்திருக்கக்கூடிய உள்ளமாக நம்ம வச்சிருக்கணும். அந்த நேரங்கள்ல நம் வேலைகள் செய்யும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி அஸீம், இப்படி நிறைய திக்ருக்குரிய வார்த்தைகளை மொழிந்து கொண்டே இருக்கணும். குறிப்பாக அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி என்ற வார்த்தைகளையும் அதிகம் சொல்லிக் கொண்டே இருக்கணும். நாம நம்மளுடைய வேலைகளை செய்து கொண்டே இருப்போம். இந்த ரமலானுடைய சமயத்தில் அந்த வேலைகளோடு நம்முடைய உள்ளத்தை இறைவனோடு இணைத்திருக்கக்கூடிய திக்ருகளை அதிகம் சொல்லக்கூடியவர்களாக நாம் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அந்த திக்ருகள் நம்முடைய உள்ளத்தை அமைதிப்படுத்தும். இந்த ரமலானுடைய மாதத்தில் நிறைய நன்மைகளையும் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அள்ளித்தரும். அதனால இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தில் நிறைய அமல்